உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உங்களுக்கு தாங்க முடியல. ஐயோ, நம்மளுடைய யோகிதை பூரா வெளியே வருது, நம்மள இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னும் போது உங்களுக்கு தாங்க முடியல. அப்ப அது வெளிக்காட்டுறதுக்கு உங்ககிட்ட பாயிண்ட் கிடையாது. அப்ப வன்முறை எடுத்து ஆட்டத்தை கலைக்க பாக்குறீங்க. இதை மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது. இவங்க பண்ற அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மக்கள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த வார்த்தையை ஒரு அன்பார்லிமெண்ட் நீ அதை சட்டமன்றத்தில் பயன்படுத்தலாமா? நீ என்ன அவ்வளவு பெரிய யோகிய சிகாமணியா? நீங்க சொல்லுங்க, இது எந்த விதத்துல நியாயம்? கேவலமா பேசுறது. திமுக திருந்தாதா? நான் கேட்கிற திருந்தாதா? இப்படிதான் சட்டமன்றத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது செருப்பு வீசுனீங்க. அன்னைக்கு அம்மா வெளியே வரும்போது சொன்னாங்க, என்னை அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்திட்டாங்க, ஒரு பெண் என்றும் பாராம நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன்னு சொன்னாங்க. செய்து காட்டின. ஆக திமுக திருந்தாது. வன்முறையும் திமுக என்பது ஒட்டி பிறந்தது. பிரிக்கவே முடியாதது என்னவோ திமுகவும் வன்முறையும். ஏன் சார் திருந்தவே மாட்டாங்க? திருந்த மாட்டாங்க சார். அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களுடைய ஜீன் அது, அவங்க டிஎன்ஏ. அவங்க திருந்தவே மாட்டாங்க. 2 பேரும் சபாநாயகர் நாற்காலியில உட்கார்ந்தாங்க. வேதனைப்பட்டார் தனபால். அன்றைக்கு இருந்த சபாநாயகர் தனபால் வேதனைப்பட்டார். ஒரு சட்டமன்றத்தை, ஒரு மாண்புமிக்க இந்த சபையை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீர்களே, இது நியாயமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அவ்வளவு அராஜகங்களை செஞ்சவங்க திமுக. அது ஒரு வன்முறை கட்சி. அந்த திராவிட நாடு எங்க தான் இருக்குது அப்படின்னு அனந்தநாயகி கேட்டாங்க. உடனே கலைஞர் கருணாநிதி எழுந்து அன்னைக்கு பதில் சொன்னாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளிருக்கும் திராவிட நாடு. இது பெண்களை மானபங்கப்படுத்துறது, ஒரு அவமானப்படுத்துறது. இது திமுக எப்பயுமே அப்படிதான். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்குன்னு நீங்க இப்ப ராஜ்மோகன் எழுந்துக்கிறாரு பேசுறாருனால நீ ஒதுறிய, பயப்படுறிய. உங்ககிட்ட பதில் இல்லையே. அப்ப பதில் இருந்தாதான் நீ பேசுவ. பதில் இல்லாதப்போ வன்முறையை கையில் எடுக்கிறேன். போய் கருணாநிதி அந்த பேர் போய் பாரு சட்டசபையில் சொல்றீங்க. இப்போ மகாத்மா காந்தி என்னன்னு கூப்பிட்டோம், காந்தி. நேரு என்னன்னு கூப்பிட்டோம், நேரு. காமராஜர் தான் கூப்பிட்டோம். அப்ப கருணாநிதி தானே கூப்பிடணும். ஐயோ அப்படின்னா அப்ப என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் பேர் தானே அது. அப்புறம் என்ன சொல்றது? அப்படிதான் சார் பண்றாங்க. ஐயோ பேர் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது நாட்டுல? ஸ்டாலின் ஒரு சரியான ஒரு தலைவரா இருந்தாருன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நல்ல சாவு வராதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு முதலமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை குறைவா பேசுறீங்க? நீ என்ன மேடையில விவசாய மேடையில உட்கார்ந்துக்கிட்டு திருப்பதியில் இருக்கிற காக்கா மட்டும் நான் கோவிந்தா கோவிந்தா நான் கத்தம், அதுவும் காக்கா தான் கத்தம். கலைஞர் வழி வந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களும் அந்த லட்சணத்துல தான் இருப்பாங்க. படிக்க வந்த ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில நாசம் பண்றாங்க. அந்த நாசம் பண்றவன் பேரு ஞானசேகர. அவன் மாசுவோடு நெருக்கமா இருக்கிறான் போது அந்த மக்கள் எப்படி அங்கீகரிப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அப்பா சொத்துல ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. சேகர் பாபா இருக்குமா? அப்போ ஏவா வேலா இருக்குமா? யார் தான் இருக்கும்? ஏன்னா ஏவா வேலு தான் போடாத ரோட்டுக்கு பில் பாஸ் பண்ணியிருக்கிறாப்பல. ஒரு ஏவா வேலா இருக்குமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வமா இருக்குமா? யாரு தான்? புரியுதுல? யார் தான்? இல்ல ஸ்டாலினேவா? தலையே தூக்க போறாங்களா? அந்த 3 பேர் யாருன்னு இவங்களுக்குள்ள குழப்பமா இருக்குது. இவன் நிறைய திருநானா குழப்பமா இருக்குது. அதனால திமுக ஒட்டுமொத்தமா ஆடி போயிருக்குது. உன் எம்எல்ஏ பதவிகளுக்கு ஆசைப்படுறியா நீ? உனக்கெல்லாம் துன்றதுக்கு சோறு கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிற உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆசையா? அப்படி ஒரு நிலைமை தாங்க இருந்தது. அதை ஒடிச்சிருக்கிறாருலங்க. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க. ஒரு சென்ட்ரிங் வேலை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். நான்லாம் எப்படி நான் எலெக்ஷன் நிற்க முடியும் போது டெபாசிட் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதுல்ல, நீ டெபாசிட் மட்டும் கட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோம். அவரு இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு. படிக்கவே கூடாது, நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எந்த சமூகத்தை சார்ந்தார்களோ அந்த சமூகத்தை சார்ந்த ராஜ்மோகனிடம் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை 2 துறை ஒப்படைத்திருக்கிறார் என்னும் போது உண்மையான புரட்சி தலைவரா அவருடைய அண்ணன் திருமாவளவன் கண்களுக்கு தளபதி விஜய் தெரிகிறார். உண்மையான புரட்சி தலைவர் இவர்தான். அப்போ அவருடனே இனி என் பயணம் இருக்கும் என்ன அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தினம் இப்போ மக்கள் எல்லாருமே எப்படி சீரியல் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி டைமிங்க்கு 9:30 ஆச்சுன்னா அசம்பிளியை போட்டுட்டு உட்காந்துடுறாங்க. ஆனால் டிஎம்கேல இருந்து தொடர்ந்து லைவை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த சைட்ல இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளியிடுறாங்க. சீனியர்ஸ் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கத்துக்குட்டி ஜூனியர்ஸா டிஎம்கே ஜென்சியை இறக்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நேத்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஏதோ ஒரு மேடையில் பேசும்போது அவரை அடிக்க போயிருக்காங்க. சேர் எல்லாம் எடுத்து எரிஞ்சிருக்காங்க. ஒண்ணுக்கு சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சார் போய்கிட்டு இருக்கு. முதல்ல சட்டமன்றத்தை எல்லாம் 9:30 உட்காந்துறாங்க எல்லாரும். இது எந்த காலத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்களா? இல்ல. எவ்வளவோ சட்டமன்றங்கள் நடந்திருக்குது. சட்டமன்றங்கள் லைவ் காட்டலனா கூட செய்திகள்ல வரும். சட்டமன்றம் நடக்குதுன்னு தெரியும். யாருமே அந்த மாதிரி உட்காரல. ஏன்னா எதையோ எப்படியோ சிந்தித்து கொண்டிருந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் அரசியல் படுத்தியவர் தளபதி வெற்றி தளபதி அரசியல் படுத்திருக்கிறார். சீரியலை பார்த்து இந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செய்தியை கேட்கறாங்க.
இன்னைக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அரசியல் செய்திகளை இன்னைக்கு இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருப்பவர் புரட்சி தளபதி. அதை எல்லாரும் ஒத்துக்கணும் ஆகணும். இப்போ 9:30க்கு உட்காடுறாங்க பாக்குறாங்கன்னும் போது ஏன் லைவ் வானான்றாங்க? லைவ்ல இருந்தா இவங்களுடைய யோக்கியதை நாட்டுறது வெளியே தெரிஞ்சு. லைவ்ல வந்து சபாநாயகர் வந்து அதை வந்து நீக்க சொல்றாரு வார்த்தைகள், ஆனா மக்கள் பாத்துறாங்க. மக்கள் பாக்குறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்கிறவங்க மக்கள் தான். அவர் சபை குறிப்புல இருந்து நீக்கின்றது அடுத்து 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல அது இருக்காது. சபை குறிப்புல யாருன்னா என்னைக்கு பார்த்தாலும் அது இருக்கும். சபை குறிப்புல இருந்து நீக்கிட்டா இருக்காது. ஆக சபை குறிப்புல இருந்து நீக்கின்றாரு, அது அவ்வளவுதான் நீக்காச்சு. மக்கள் பார்க்கறது அது பார்க்க போறா மறக்க போறான். இதுல என்ன உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா இதை மக்கள் வந்து தெரிஞ்சுக்க கூடாது. இவங்க பண்ற அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மக்கள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமா பேசுற அந்த அந்த வார்த்தையை வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் நீ வந்து அதை சட்டமன்றத்தில் பயன்படுத்தலாமா? நீ என்ன பெரிய அவ்வளவு பெரிய யோகிய சிகாமணியா? நீங்க சொல்லுங்க, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு கேவலமா பேசுறது. திமுக திருந்தாதா? நான் கேட்கிறேன், திருந்தாதா? இப்படிதான் சட்டமன்றத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது செருப்பு வீசுனீங்க. ஒரு சபாநாயகர் இருக்கும்போது அந்த சபாநாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அண்ணா திமுக இணைஞ்ச போது இன்னொரு சபாநாயகரை வச்சு 2 சபாநாயகரை வச்சு சபையை நடத்தி கேவலப்படுத்தினீங்க. அவர் மீது எம்ஜிஆர் மீது செருப்பு வீசுனீங்க. சட்டமன்றம் செத்து விட்டது, நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் வெளியே வந்தாரு. சொன்ன மாதிரி முதலமைச்சராகவே சபைக்குள்ள போனாரு. இது வரலாறு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா 89ல அவங்க சேலையை பிடிச்சி இழுத்து அவங்கள மானபங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி முடியெல்லாம் பிரிச்சு தலைவிரி கோலமா ஒரு துரியோதன சபையில துர்சாதன சபையில ஒரு பாஞ்சாலியின் துயில் உரிக்கப்பட்டது போல அவ்வளவு ஒரு அமக்களத்தை திமுக அன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேற்றிச்சு. நாடே பார்த்தது. அன்னைக்கு அம்மா வெளியே வரும்போது சொன்னாங்க, என்ன அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்திட்டாங்க, ஒரு பெண் என்றும் பாராம நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன்னு சொன்னாங்க. செய்து காட்டினேன். ஆக திமுக திருந்தாது. வன்முறையும் திமுக என்பது ஒட்டி பிறந்தது. பிரிக்கவே முடியாதது என்னவோ திமுகவும் வன்முறையும். ஏன் சார் திருந்தவே மாட்டாங்க? திருந்த மாட்டாங்க சார். அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களுடைய ஜீன் அது, அவங்க டிஎன்ஏ. அவங்க திருந்தவே மாட்டாங்க. புரியுதுங்களா? எவ்வளவோ பெண்களை வன்கராகவும் கேவலமாகவும் டிஎன் அனந்தநாயகெல்லாம் அந்த அம்மா காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருக்கும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்கும்போது அந்த அம்மா திராவிட நாடுன்றீங்களே, அந்த திராவிட நாடு எங்க தான் இருக்குது அப்படின்னு அனந்தநாயகி கேட்டாங்க. உடனே கலைஞர் கருணாநிதி எழுந்து அன்னைக்கு பதில் சொன்னாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளிருக்கும் திராவிட நாடு. எவ்வளவு ஒரு அவர் சொல்றது ஒண்ணு, ஆனா சொல்ற அர்த்தம் வேறையா போய் இது பெண்களை மானபங்கப்படுத்துறது, ஒரு அவமானப்படுத்துறது. இது திமுக எப்பவுமே அப்படிதான். இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்துக்குன்னு நீங்க வந்து இப்ப ராஜ்மோகன் எழுந்துக்கிறாரு பேசுறாருனாலே நீ ஒதுறிய, பயப்படுறிய, உங்ககிட்ட பதில் இல்லையே. அப்ப பதில் இருந்தாதான் நீ பேசுவ. பதில் இல்லாதப்போ வன்முறையை கையில் எடுக்கிற, திசை திருப்ப பாக்குற. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நிலைக்காது. இப்ப நாஞ்சில் சம்பத்னு கேட்டீங்க. ஒரு விவாத மேடைன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதுதானே விவாத மேடை. உன் கருத்தை நீ சொல்லு, என் கருத்தை நான் சொல்றேன். இதுல வன்முறைக்கு எங்க இடம் இருக்குது? இப்ப நாஞ்சில் சம்பத்துடைய கருத்து உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குது, உங்களுக்கு எரிய ஆரம்பிக்குது. இதுல வன்முறைக்கு எங்க தம்பி இடம் இருக்குது? இப்ப நீ வன்முறையை கையில் எடுக்கிற, அதே ஆயுதத்தை திருப்பி இவங்க எடுத்தா வன்முறை வந்து 2 பக்கமும் கூர்மையான ஆயுதம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், கத்தியை தீட்டாதே தம்பி உன் புத்தியை தீட்டுனார். புரியுதுங்களா? புத்தியால வெல்லு, புத்தியால பேசு. உங்களுக்கு வந்து தாங்க முடியல, ஐயோ நம்மளுடைய யோகிதை பூரா வெளியே வருது, நம்மள இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு போது உங்களுக்கு தாங்க முடியல. அப்ப அது வந்து வெளிக்காட்டுறதுக்கு உங்ககிட்ட பாயிண்ட் கிடையாது. அப்ப வன்முறை எடுத்து ஆட்டத்தை கலைக்க பாக்குறீங்க, வன்முறை எடுத்து ஆட்டத்தை கலைக்கிறீங்க. இது தவறு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சீனியர்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னா இந்த ஜென்சியா வர புது இளைஞர்களும் வந்து அந்த மாதிரி தான் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, தப்பான வழியில கைட் பண்றாங்க. சொன்ன முன்னேறி எப்படி போதோ அப்படிதானே பின்னேறி போவோம். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. புரியுதுங்களா? ஒரு தலைவன் என்ன செய்தார்? இப்போ தளபதி இருக்கிறாரு, தளபதி பேசுறாரு, தளபதி பேசும்போது தவறான ஒரு வார்த்தையை பேசினா அந்த கட்சியில் இருக்க முடியாது. யாரையும் மரியாதை குறைவாவோ தவறாவோ பேசினா அந்த கட்சியில் இருக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் வாங்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும்ன்றத கரெக்டா இருக்கிறார். அண்ணன் புஷியானந்த் பேச்செல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்தில். ரொம்ப அழகா பேசினார். சரிங்களா? இப்படிதான் இருக்கணும், ஒரு வரைமுறையோட அவங்க வந்து இருக்கிறாங்க. இங்க இப்படி இருக்கு, அங்க அப்படி கிடையாது. நான் தான் சொல்றேன், அங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே சபாநாயகர் நாற்காலியிலேயே இப்ப ரங்கநாதனும் அன்பழகனும் போட்டி போட்டு உட்கார்ந்து சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்குனாங்க. எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும்போது 2 பேரும் சபாநாயகர் நாற்காலியில உட்கார்ந்தாங்க. வேதனைப்பட்டார் தனபால். அன்றைக்கு இருந்த சபாநாயகர் தனபால் வேதனைப்பட்டார். ஒரு சட்டமன்றத்தை, ஒரு மாண்புமிக்க இந்த சபையை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீர்களே, இது நியாயமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அவ்வளவு அராஜகங்களை செஞ்சவங்க திமுக. அது ஒரு வன்முறை கட்சி. ஆர்.எஸ். பாரதி பேசின விஷயம் வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. அசம்பிளில விஜய் அண்ணா வந்து பெரிய ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாரு. ஒரு 3 துறையில் இருக்கிற ஃபைல் வந்து என் டேபிள்ல இருக்கு, அது உண்மையாவே சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் நாங்க சொல்லல, உண்மையாவே எங்க டேபிள்ல இருக்கு, அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க, ஆனா தேவைப்படுற நேரத்துல மக்களுக்காக நாங்க ஓபன் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நேற்று சொல்றாரு. நீங்க கட்டா அவிழ்த்து காட்டுங்க, இந்த 100 நாள்ல நீங்க என்னென்ன ஊழல் எல்லாம் பண்ணிருக்கீங்க
அவுக்குறீங்க அப்படிங்கிற கட்டை நாங்க அவுக்குறோம் அப்படின்னு. நான் இது கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் ஒருமையில நம்ம விஜயனாவையெல்லாம் பேசி இப்படி ஒரு வசனத்தை வந்து பேசினாரு. அவர்லாம் மனுஷனே கிடையாது. எங்க தளபதி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கழட்டி விட்டாரு வச்சுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை அப்படி கண்ணை அப்படி காட்டினா போதும். புரியுதுங்களா? நாங்க ரொம்ப ஒரு அச்சத்தோடும் ஒரு பயத்தோடும் தலைவர் கிழித்திருக்கிற அந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னு அந்த லட்சுமண கோட்டுக்குள்ள நாங்க நிக்கிறோம். சரிங்களா? பேச்செல்லாம் பார்த்தேன். இப்போ 3 பேர் தப்பு, 3 பேருடைய ஊழல் பட்டியல் என்னுடைய டேபிள்ல இருக்குது. நேரம் வரும்போது கொடுப்போம். ஆமா இருக்குது. முதலமைச்சர் சொல்றாரு, ஆமா நிதி அமைச்சர் கொடுத்திருக்கிறார், என் டேபிள்ல இருக்குது, யார் யார் என்ன செய்திருக்கிறீங்கன்னு தெரியும்னு. உடனே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நீயா வந்து வெளியே வந்து நீ எதுக்கு பேசுற? அது வந்து சிஏ அறிக்கை, அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த கணக்கு வழக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது அந்த 2Gல சொன்னாங்க பாருங்க, தணிக்கைத்துறையுடைய அறிக்கை, அந்த கதை எடுத்து நீங்க விடுறாரு. புரியுதுங்களா? அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீ ஏன் வெளியே வர? என்ன பிரச்சனை? அந்த 3 பேர் யாரு? அந்த 3 பேர் யாருன்னு திமுகக்குள்ள ஒரு பட்டிமன்றமே நடக்குது. அது யார் அந்த 3 பேர்? அவங்களுக்குள்ள பட்டிமன்றம் நடக்குது, ரமணா மாதிரி நடக்குது. இந்த தடவை யார் 3 பேர் தூக்குவா? முதல் 3 பேர் யாரு? மதுரையில் இருப்பானோ அவனோ, கோவையில் இருப்பானோ இவனோ, இவன் நம்மளோட ஜாஸ்தி வாங்கி இருப்பானோ, கரூர்ல இருப்பானோ அவனோ, அவன் நம்மளோட கரெக்டா சொன்னீங்க. கரூர்ல இருக்கிறோம்னா இல்லங்க, இல்ல சார், அவருக்கு ஆல்ரெடி போட்டாங்க. அப்ப கரூர்ல இருக்கிற போட்டாங்க. அப்ப சேகர் பாபா இருக்குமா? அப்போ ஏவா வேலா இருக்குமா? யார் தான் இருக்கும்? ஏன்னா ஏவா வேலு தான் வந்து போடாத ரோட்டுக்கு பில் பாஸ் பண்ணியிருக்கிறாப்பல. ஒரு ஏவா வேலா இருக்குமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வமா இருக்குமா? யார் தான்? புரியுதுங்களா? யார் தான்? இல்ல ஸ்டாலினேவா? தலையே தூக்க போறாங்களா? தலையே தூக்க போறாங்களா? ஏன்னா ஆல்ரெடி சின்ன தளபதி இப்பதான் தூக்குனாங்க. புரியுதுங்களா? சின்ன தளபதியா இப்பதான் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவரு காணா சார், அசெம்பிளிலே பார்க்க முடியல. நீர்வளத்துறை எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட். காவிரி இஷ்யூ, உயிர்நாடி பிரச்சனை. நீ போய் தஞ்சாவூர்ல போய் உட்கார்ந்து கொண்டு அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் திரட்டிக்கின்னு வேற எதுவோ சம்மந்தம் இல்லாத பேசுற, சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட பேசுற, ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ணை பத்தி அவதூறா பேசுற. கர்நாடகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரனும் ஒன்னா நிக்கிறான், அத்தனை அரசியல் கட்சி ஒன்னா நின்று நாங்க மேகதாதுல அணைய கட்டியே தீர்வோம் சொல்றான். அங்க ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சிக்காரன், எதிர்கட்சி பிஜேபியில் இருக்கிறோம். ஆனா பிஜேபியும் காங்கிரஸும் எலியும் பூனையமா இருந்தாலும் வடக்கும் தெற்குமா இருந்தாலும் 2 பேரும் கைகோர்த்து நிக்கிறான் மேகதாது இஷ்யூல. அவங்க கிட்ட இருக்கிற ஒத்துமை உனக்கு இல்லையே. அந்த மாநில பிஜேபி தலைவர் வந்து சிவகுமார் மேல படிய போடலையே. மேகதாது அணை கட்ட அனுமதி கொடுங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல கேட்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து கொண்டு விவசாயிகள் போராட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகை பத்தியில பேசுறாரு. இதை பார்த்து நாடு சிரிக்கலையா? கர்நாடகத்தில் இருக்கிறோம், பக்கத்து மாநிலத்தில் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான்? புரியுதுங்களா? இப்ப முக்கியமான நீர்வளத்துறை விவாதம் நடக்குது, சபைக்கே வரல. சட்டசபைக்கு வந்தாதானுங்க, சபைக்கே வரல. வராது, நீங்க பார்த்து இருக்கிறீங்க. ஆக இந்த 3 பேர் யாருன்னு தெரியல. அது தளபதிக்கு தான் தெரியும். அந்த 3 பேர் யாருன்னு இவங்களுக்குள்ள குழப்பமா இருக்குது. இவன் நிறைய திருநானா, இவன் நிறைய திருநானா குழப்பமா இருக்குது. அதனால திமுக ஒட்டுமொத்தமா ஆடி போயிருக்குது. உதயநிதியா இருக்கு சார், எஸ்கே போயிட்டாரு. ஆடி போயிருக்கிறாங்க. திமுக வந்து நீங்க சொன்ன மாதிரி அவரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? ஆடி போயிருக்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி வந்து நல்லா பாருங்க, சைதாப்பேட்டை தொகுதியில் இந்த வாக்களித்த மக்கள், ஒரு வாக்காளர்கள் என்பது ஜனநாயகத்தின் உயர்ந்த எஜமானர்கள். இது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தின் உயர்ந்த எஜமானர்களே வாக்காளர்கள் தான். மக்களுக்காக, மக்களால், மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு நடக்கிற ஆட்சி தான் உண்மையான மக்கள் ஆட்சி. அப்ப மக்கள் தான் தூண். அந்த மக்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு சொல்றாரு. இது எப்படி ஏத்துக்கிறது? மாசுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நல்ல சாவே வராது. அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? நான் கேட்கிறேன், என்ன செஞ்சாரு? பிரியாணி கடை வச்சிருந்தாங்க அந்த தம்பி, அண்ணா யூனிவர்சிட்டியில். அவன் பேர் என்ன? அவனை போய் தம்பின்ற பாருங்க, அந்த கேவலமானவன் ஞானசேகரன். அந்த ஞானசேகரன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுற யார் அந்த சாருன்னு இன்ன வரையிலே வெளியே வரல. உன் யோகியதை இதுதான், உன் யோகியதை இதுதான். நான் ஒரு கட்சிக்காரன் என்ன வந்து பார்த்தானா, நான் போய் யார் வீட்டுல, இப்ப நான் ஒரு செய்தி தொடர்பாளர், ஒரு கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளர், கூப்பிட்டா ஒருத்த வீட்டுக்கு போய் நான் பிரியாணி சாப்பிட்டுருவேனா? அவன் யாரு நான் பார்க்க மாட்டேன்னா? நான் வெளியில போகும்போது யாருன்னா கை கொடுக்கலாம், பேசலாம். ஒரு வீட்டுக்கு போயிடுவேனா? சொல்லுங்க. அவன் மேல ஏற்கனவே 10 திருட்டு கேஸ் இருக்குது. அவன் மேல 10 திருட்டு கேஸ் இருக்குது. ஆனா அவனை போலீசார் அவன் மேல எந்த பெரிய நடவடிக்கை எடுக்கல. ஏன்? பின்னாடி இருந்து அவனை யாரையும் காப்பாத்துறாங்க. அப்ப அந்த யார் அந்த சார்? அவரோட தொடர்புல இருக்கிற இவர் தான். அப்புறம் இவர் தோக்காம எப்படி ஜெயிப்பார் சைதாப்பேட்டையில்? அவ்வளவு மானங்கட்டா இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள். படிக்க வந்த ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில நாசம் பண்றாங்க. அந்த நாசம் பண்றவன் பேரு ஞானசேகர. அவன் மாசுவோடு நெருக்கமா இருக்கிறான் போது அந்த மக்கள் எப்படி அங்கீகரிப்பாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க அப்பா சொத்துல ஹாஸ்பிட்டல் கட்டினாரு, மருத்துவமனை கட்டினாரு, அந்த வைத்தியம் பார்த்தவங்க பேசுறாங்க. ஆர்எஸ் பாரதி நல்லா பாருங்க, பேச்ச பாருங்க. கஞ்சா அடிச்சுன்னு இருக்கிறான், எல்லாம் ஓட்டு போட்டுட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டவன் கஞ்சா அடிச்சுன்னு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சா? இது வாக்காளர்களை அவமானப்படுத்துற ஒரு விதம் இல்லையா? மாசுன்னா அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு சாதாரண சீனிவாசன் ஒரு மாணவங்கிட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தோத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த தொகுதியில் விருதுநகர்ல. எத்தனை அணைக்கட்டுகளை கட்டியவர், எத்தனை தொழிற்சாலைகளை திறந்தவர். கருவேரசு கண்ணதாசன் வந்து ஒரு பாடல்ல சொல்றாரு, தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கோல சிறை போல அலங்கரித்து
வாழ்த்தொழிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை, மாமதுரை நாட்டில் மறவர் படைநடுவில் தேமதுர தமிழ் வாடும் திருநாடார் தாய்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய், நின்றால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஊர்குடிலில் ஐயா நீ வந்தது தாயின்னு கண்ணதாசன் பாடினாருங்க காமராஜரை. காலத்தை நிர்ணயித்தது அவர் அதிகாரம், ஆனா காலம் பார்க்க அவருக்கு இல்ல கை கடிகாரம். இந்த காலத்தையே நிர்ணயித்ததுங்க அவர் அதிகாரம். 9 ஆண்டுகள் முதலமைச்சர், 10 ஆண்டுகள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். 110 ரூபாய் பணத்தையும் 10 வேட்டி 10 சட்டையை மட்டும் தன் பெட்டியில வைத்து விட்டு சென்ற பிழைக்க தெரியாத முதலமைச்சர். இன்னும் சொல்லுவான், படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்று அந்த பெருந்தலைவர் காமராஜரே இந்த மண்ணுல தோத்திருக்கிறார் விருதுநகர். இவனும் மாசு தோத்ததுக்கு நல்ல சாவு வராதுன்றாங்க. பெரியவங்க எல்லாம் பெரிய பத்தினியா சாம விட்டுனுக்குறாங்க. சொல்லுங்க, இது எந்த விதத்துல இதெல்லாம் ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்குதா? இல்ல சார். அப்புறம் இந்த அளவுக்கு பேசணும் எப்படி? நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், திருந்த மாட்டாங்க. திமுக வந்து திருந்தாது, புரியுதுல, திருந்த மாட்டாங்க. ஏன்னா இப்ப கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டோம், அந்த கட்சி திருந்தலையே. கொத்து பரோட்டா போட்டோம், அந்த கட்சி திருந்தல. திருந்தனா நீ இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். ஸ்டாலின் கண்டிப்பாரு. ஸ்டாலின் ஒரு சரியான ஒரு தலைவரா இருந்தாருன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நல்ல சாவு வராதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு முதலமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை குறைவா பேசுறீங்க? நீ என்ன மேடையில விவசாய மேடையில உட்கார்ந்துக்கிட்டு நீ ஏன் இவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னு சொல்லணும்ல. சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நான் எப்பவுமே சொல்லுவேன், திருப்பதியில் இருக்கிற காக்கா மட்டும் நான் கோவிந்தா கோவிந்தா நான் கத்தம், அதுவும் காக்கா தான் கத்தம். கலைஞர் வழி வந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களும் அந்த லட்சணத்துல தான் இருப்பாங்க. அது பேர் வேற சொல்லக்கூடாதுன்றாங்க சார். கருணாநிதி அன்பார்லிமெண்ட் வேர்டு. அதான் கருணாநிதி பேர் வந்து அன்பார்லிமெண்ட். போய் கருணாநிதி அந்த பேர் போய் பார்லி சட்டசபையில் சொல்றீங்க. இப்போ மகாத்மா காந்தி என்னன்னு கூப்பிட்டோம், காந்தி. நேரு என்னன்னு கூப்பிட்டோம், நேரு. காமராஜர் காமராஜ் தான் கூப்பிட்டோம். அப்ப கருணாநிதி கருணாநிதி தானே கூப்பிடணும். ஐயோ அப்படின்னா அப்ப என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் பேர் தானே அது. அப்புறம் என்ன சொல்றது? அப்படிதான் சார் பண்றாங்க. ஐயோ பேர் சொல்லிட்டீங்க, பேர் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது நாட்டுல? அண்ணாவா அண்ணா தான் சொல்றோம், புரியுதுங்களா? எல்லாருமே எங்க கென்னடி தானே சொல்றோம், ரீகன் தானே சொல்றோம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சாக்ரட்டிஸ் தான் சொல்றோம். அப்புறம் கருணாநிதி மட்டும் சொல்லக்கூடாதான். சரி ரைட், யாரும் சொல்ல வேணான்றாங்க. நாங்களும் கலைஞர் தான் சொல்றோம். ஏன்னா அது வேணாம் அந்த வார்த்தை. அதுக்கு பெருந்தன்மையா நம்ம விஜயனாவே எழுந்து ஆமா சாரிங்க கேட்டுத்தாமா அந்த மாதிரி வார்த்தையை பேச தப்பு தான். அது அன்பார்லிமெண்ட் வேர்டு. நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், புரிதுங்களா? நாங்களும் இப்போ கலைஞர் அது தப்பான வார்த்தை போலுக்குது. சரி நாங்களும் கலைஞர்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா இப்போ விஜயனா வந்து எல்லா எம்எல்ஏஸ்க்கும் வந்து கார் கொடுத்தாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து முதல் முறை எம்எல்ஏஸா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட தொகுதியில போய் அவங்களோட மக்கள் பிரச்சனையை கேட்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு கார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. பிசிகேல இருக்கிற ஒரு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். உடனே வந்து எல்லா எம்எல்ஏக்கும் வந்து கார் கொடுத்திருக்காரு. இப்போ எதுக்காக கார்? எல்லாரும் எம்எல்ஏ கிட்டையும் வந்து ஒரு கார் இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா டீட்டெயில் எல்லாம் எடுத்து போட்டு ஏதோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ கார் இல்லைன்றாரு. தொகுதிக்குள்ள போறது வருது நிறைய எம்எல்ஏ கார் இல்லை. அதை நானே பார்த்துருக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக அங்கே வெயிட் பண்றாங்க, பஸ்ஸில் ஏறி போறாங்க. ஒரு நாள் ராத்திரி 10-11 மணிக்கு நான் வந்து அந்த பீச் ரோட்ல நான் வரும்போது ஒரு எம்எல்ஏ நடந்து 2 எம்எல்ஏ நடந்து போறாங்க. என்னங்க நடந்து போயின்னு இருக்கிறீங்க? அவர் எல்லாம் ஆட்டோ கிடைக்கலப்பா, என்னப்பா நடந்து கார் எதுவும் இல்லை, வாங்க நான் ட்ராப் பண்ணி. இல்லை பரவாயில்ல, பக்கத்துல தானே அந்த இது இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, நாங்க போறோம். நிறைய பேர்கிட்ட கார் இல்லைன்றது பார்க்குறோம். இது தளபதியின் கவனத்துக்கு அவர் கொண்டு போறாரு. தளபதிக்கு தெரியுது. ஏன்னா சென்னையில வந்து இப்போ திருவிகா நகர், எழும்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர்ன்றது பக்கத்துல இருக்கும். ஒரு தொகுதி பக்கம் இருக்கும். ஒரு தொகுதிக்குள்ள டிவிஷன் சும்மா சுத்தின்னு வரலாம். ஆனா மப்சல் அப்படி கிடையாது. பல கிராமங்கள், ஒரு கிராமம் இங்க இருக்கும், ஒரு கிராமம் 30-40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். அவர் எல்லா இடத்துக்கும் போனோம் வரணும் இருப்போம். அவருக்கு ஒரு கார் தேவை, புரியுதுங்களா? அப்போ கார் இல்ல, அப்போ கார் ஒன்று வாங்கணும். கார் வாங்கணும்னா அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாரு? கட்டிங் விடுவார், மக்கள்கிட்ட வாங்க ஊழல் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? முதல்ல கார் வாங்குறதுக்காக ஊழல் பண்ணுவார். அப்புறம் காருக்கு பெட்ரோல் போடணும்னு ஊழல் பண்ணுவார். அப்புறம் காருக்கு ஒரு டிரைவர் வைக்கணும்னு ஊழல் பண்ணுவார். அப்புறம் ஒரு உதவியாளர் போடணும்னு ஊழல் பண்றாரு. தயவு செய்து ஊழல் பண்ணாதீங்கடா அப்பா. இதெல்லாம் நானே கொடுத்துறேன், அரசாங்கமே கொடுத்துறோம். உனக்கு கார் கொடுத்துறோம், உனக்கு காருக்கான பெட்ரோல் டீசல் கொடுத்துறோம், உனக்கு ஒரு உதவியாளர் கொடுத்துறோம், ஒரு டிரைவரும் கொடுத்துறாரு. எங்கேயும் வேலை மட்டும் தப்பா பண்ணாது. போ மக்கள் பணியை செய். இது எவ்வளவு கரெக்ட்டுங்க? உனக்கு தேவையானதை கொடுத்துறோம். சும்மா இதுக்காக அதுக்காக தப்பு சொல்ல. தப்பு பண்ணாத. தப்பு பண்றவன் என் முன்னாடி நிக்காது. சரியா? 230 அப்போ இப்போ குறிப்பிட்ட சிலர் கொடுத்தாங்க வச்சுக்க. இப்போ மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? முதல் முறை எம்எல்ஏங்களுக்கு போது எழுந்து ஏங்க 2வது முறை எம்எல்ஏ கொடுங்கன்றாங்க. சட்டமன்றத்தில் நடந்ததா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் கேட்டாரா இல்லையா? வானான்றவங்க வேணான்னு சொல்லுங்க. வேணான்றவங்க உடனே எழுதி கொடுங்க, கடிதம் எழுதி எனக்கு வாண்டாங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு வானாங்க, எங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்க. அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. கொடுக்கறது கடமை. எல்லாருக்கும் கொடுக்குறாரு தளபதி, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாம் கார் வாங்கிக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க, உதவியாளர் வச்சுக்கோங்க, கொடுக்குறாரு. அவ்வளவுதான். யாரும் என்ன மறுப்பு சொல்லலையே. சும்மா யாரும் ஒருத்தர் பேசுறது, சும்மா குழப்பி விடுறதுங்க. ஆனந்த் சார் வந்து ஒரு 40 நிமிஷம் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினாரு. நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் போறப்போ ஒரு இடத்துல ரோடு இல்ல, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுமே ரோடு போட்டு கொடுத்தோம். குறிப்பா அதுல பேசினது அதிமுக வந்து இன்னைக்கு தோத்ததுக்கு காரணம் சர்க்கார் படம் ரிலீஸ் பேனர் கிழிச்ச பிரச்சனை தான் அப்படின்னு கொஞ்சம் கலட்டாவ பண்ணாங்க. படம்லாம் ஓட விடாத, தியேட்டரே கொடுக்காம
தியேட்டரில் கொடி பிடிச்சிக்கினே போய் உள்ளே போய் மாவட்ட செயலாளர்லாம் அராஜகம் செஞ்சு அந்த பேனர்லாம் கிழிச்சு கட் அவுட்லாம் கிழிச்சு கொஞ்சம் கொஞ்சமான அராஜகம் இல்லை, குறிப்பிட்ட சில காட்சிகளை நீக்கியே ஆகணும்னு சொல்லிட்டுலாம் எவ்வளோ அமக்கலெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அது ஒரு சினிமாவை சினிமாவாக பார்க்கணும், ரொம்ப ஓவராக போனாங்க. அதெல்லாம் உண்மைதான், பொதுச் செயலாளர் சொல்கிறாருல அதெல்லாம் உண்மைதான். எவ்வளோ அழகாக பேசினார் பார்த்தீங்களா, கையை பின்னாடி கட்டிக்கின்னு எவ்வளோ சர்வ சாதாரணமாக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிட்டார் எல்லாரையுமே. எவ்வளோ அழகா யதார்த்தம், உண்மை. உண்மை மனசை படிக்கிறார். அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்றாரு. அப்படியே வார்த்தைகள் அப்படியே இலக்கிய நயத்தோட அதெல்லாம் கிடையாது. யதார்த்தமா நம்ம அண்ணன் பக்கத்து வீட்டு அண்ணன் எப்படி பேசுவார் நம்ம கிட்ட, அந்த மாதிரி சர்வ சாதாரணமா ரொம்ப அப்படியே கேஷுவலா ஒரு இதுவா பேசுறாரு. ஒன்னும் ஒரு தம்பி கூப்பிட்டோம், சீட்டு கொடு நில்லுனோம், ஆனா என்கிட்ட 75,000 ரூபாய் தானே இருக்குது, 75,000 ரூபாய் வச்சு அந்த 75,000 வச்சுக்கின்னு நீ நில்லு போதும்னு சொன்னோம். அன்னைக்கு 75,000 ரூபாய் வச்சுக்கின்னு நின்னவர் தான் துணை சபாநாயகர். இன்னைக்கு எம்எல்ஏவாய் துணை சபாநாயகர் வெறும் 75,000. இது எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை பாருங்க. ஒரு தேர்தலில் நிக்கணும்னா இத்தனை கோடி ரூபாய் பணம் வேணும், ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட ஒரு விதி தமிழ்நாட்டு அரசியல் திமுகவும் அதிமுகவும் அப்படி ஒரு விதியை கட்டமைச்சிருக்கிறான். ஏழை பாழைக்கெல்லாம் வந்து எட்டாத கணி எம்எல்ஏ பதவி. என்னது எம்எல்ஏ பதவி ஆசைப்படுறியா நீ? உனக்கெல்லாம் துன்றதுக்கு சோறு கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கிற உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆசையா? அப்படி ஒரு நிலைமை தாங்க இருந்தது. அதை ஒடிச்சிருக்கிறாருலங்க. ஒரு சாதாரண சாமானியர்கள் கட்ட அமைக்கப்பட்டிருக்கிற சாம்ராஜ்யம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்கார். வெறும் சாமானியர்கள். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க. ஒரு சென்ட்ரிங் வேலை அண்ணன் சொன்னர்ல போச்சு, ஒரு சென்ட்ரிங் வேலை பார்க்குறோம், ஒரு சென்ட்ரிங் வேலை பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். நான்லாம் எப்படி நான் எலெக்ஷன் நிற்க முடியும் போது டெபாசிட் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குதுல்ல, நீ டெபாசிட் மட்டும் கட்டு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னோம். அவர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு. இது நினைக்க முடியுமா? இது கற்பனை செய்ய முடியுமா? இந்த புரட்சியை 67 பேரறிஞர் அண்ணா நிகழ்த்தி காட்டினார், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிகழ்த்தி காட்டினார், 2026 வெற்றி தளபதி நிகழ்த்தி காட்டினார். இது ஒரு மாபெரும் புரட்சி. சாதாரண ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னும் போது அது கேட்கறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ சாதாரணமான ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு ஏழை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்ல, அப்போ நாம வந்து எம்எல்ஏ ஆக முடியும், நாமளும் மக்கள் சேவை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வருது இல்ல. இன்னைக்கு பிரேமலதாவே சொல்றாங்கல்ல, இந்த ஆட்சியில் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்குதுன்னு பிரேமலதா சொல்றாங்கல்ல. அந்த அம்மா சொல்றாங்களா, ஆமா ஒழிக்கப்பட்டிருக்குது, எனக்கு உண்மையிலே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் இதை விட என்ன வேணும்? சதன் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா சிஎம்மும் வந்து கலந்துருக்காங்க. அமித்ஷா அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. நம்ம துணை தலைவரா வந்து சிஎம் விஜயண்ணா இருந்திருக்காரு. என்ன நடந்துச்சு அந்த மீட்டிங்ல? என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு சார்? இல்ல, தமிழ்நாட்டுக்கு உயிர்நாடியான பிரச்சனை என்பது காவிரி பிரச்சனை தான். காவிரி பிரச்சனை தான், இன்னைக்கு இல்லை என்னைக்கும் காவிரி பிரச்சனை. அதை தெளிவாகவே தளபதி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட அதை தெளிவாகவே வந்து வரையறுத்திருக்கிறார். முல்லை பெரியாருடைய அணையை வந்து 156 அடி உயரத்துக்கு உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவர் எப்படி இந்த பந்தை அடிக்க போறாருன்னா, ஊருக்கு முன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய அணையை கட்டணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. கர்நாடகா என்ன சொல்லுதுன்னா, மேகதாதுல அணை கட்டுறதே வந்து பெங்களூர் மக்களுடைய ஒரு 5 TMC தண்ணிக்கு தான், மீதி தண்ணியை பூரா நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருவோம் ரொம்ப பெருந்தன்மையாக பேசுறாங்க. ஏன்னா நம்மெல்லாம் வந்து காதில் பூ சுற்றி நிற்கிறோம் பாருங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே காவிரியின் குறுக்கே வந்து ஏமாவதியான, ஏரங்கியான, கபினியான அணைகள் கட்டப்பட்ட போது அதனாலேயே நமக்கு இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. எங்கள் தேவைக்கு மிஞ்சி தான் உங்களுக்கு தண்ணின்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு வடிகாலாக தான் இருக்குது. அதனால ஏமாற்று வேலை. ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரையில் மிக தெளிவாக மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரியில் எங்களுக்கான உரிமை வேண்டும், முல்லை பெரியார் அணையின் உயர்த்தணும், இது எல்லாமே தெளிவாகவே நேற்று வந்து கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு. அதுல இன்னும் பாத்தீங்கன்னா சீனியர் முதலமைச்சர்கள், சந்திரபாபு நாயுடு அவர் சீனியர் முதலமைச்சர், இவர் சிவகுமார் கூட சீனியர் பொலிட்டிஷியனா இருந்தாலும் முதலமைச்சர் இப்பதான், துணை முதலமைச்சரா இருந்தவர் முதலமைச்சர் இப்பதான். இப்ப கேரளா இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கிற இந்த ஒரு இதுல அமித்ஷா தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற வெற்றி தளபதி அவர்கள் வந்து துணைத் தலைவர் என்கிற பொழுது அந்த தென் மாநில முதலமைச்சர் கூட்டமைப்புக்கு உள்ளபடியாகவே மற்றற்ற மகிழ்ச்சி, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா ஆந்திராவோட முதல்வர் பேசும்போது கோதாவரியும் காவேரியும் நாங்க இணைக்க ரெடியா இருக்கோம், அது 2 நதியும் இணைச்சாவே வந்து காவேரி பிரச்சனை வந்து இணைக்கணும்ன்றது எல்லாம் யாரும் வேணான்றாங்களா? கோதாவரியும் காவிரியும் இணைக்க கூடாதுன்னு யாருடைய விருப்பமா இல்லையா? கோதாவரியும் காவிரியும் இணைக்கப்பட வேண்டும், அது எல்லாத்துக்கும் நீதி தேவை, அதுக்கு பல ப்ராசஸ் இருக்குது. இணைக்கணும்ன்றது தான் எல்லாருடைய ஆசை. திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டம் உளுந்தூர்பேட்டையில வந்து பெரிய ஒரு மாநாடே வந்து நடத்தினாரு. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், அவரையே பிடிச்சி அமுக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அங்க அவர் பேசின விஷயம் தான், என்னோட தம்பி விஜய் ஆட்சிக்கு எப்போதும் நாங்க துணையா இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் பேசின விஷயம். பார்த்தா இப்போ இருக்கிற எல்லா எதிர்க்கட்சியும் பாத்தீங்கன்னா விசிகேக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க. அவர் எப்படி அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சார் பாக்க? சார், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மிக உயர்வான தலைவர் அண்ணன் திருமா அப்படியே அடக்கி வச்சிருந்தவங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் பார்த்து அவங்க பக்கம் போறதுக்கே சிலர்லாம் பயப்படுறாங்கன்னா அதுக்கு அண்ணன் திருமாவளவன் முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியமான காரணம். தன் வாழ்நாளையே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜரை
போல, முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போல தன் வாழ்நாளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சு திருமணமே செய்து கொள்ளாமல் என் சமூகத்தின் வெற்றி மட்டுமே என்னுடைய இலக்கு, என் சமூகம் முன்னுக்கு வரணும், என் சமூகம் எல்லா ஆலயங்களுக்குள்ள நுழையணும், இன்னமும் பல ஆலயங்களுக்குள்ள என் சமூகம் நுழைய முடியல, இன்னும் பல இடங்களில் என் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் தேசிய கொடி ஏற்ற முடியல, அவங்க வந்த ஒரு உயரிய நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்ற வேதனை அவருடைய உள் மனசுல இருக்குது. கல்யாணமே பண்ணிக்காம அந்த மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். வயதான அவங்களுடைய தாயார் வந்து பல முறை அண்ணன் திருமாவளவனிடத்துல எனக்கு பின்னால உன்னை யாரா பாத்துக்குவா அப்படின்னு அந்த அம்மா கதறி கண்ணீர் விட்டப்போ கூட அந்த தாய்க்கு தன்னுடைய கண்ணீரை மட்டும்தான் அண்ணன் திருமாவளவன் பதிலாக தந்தாரே தவிர, எனக்கு நினைக்கும் போது நமக்கு கண்ணு கலங்குது. இந்த கண்ணீரோட அந்த அம்மா என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து நான் அந்த அம்மா எல்லா தாயும் அதுதான் ஆசைப்படுவாங்க. அந்த தாயின் அந்த ஒரு ஆசையை கூட அவரால் நிறைவேற்ற முடியல. என்ன பதில் சொல்றார் அண்ணன் திருமாவளவன்? அவங்க அம்மாவுக்கு தன் கண்ணீரை மட்டுமே பரிசாக தருகிறார். அம்மா என்ன மன்னிச்சிருமா, உன் மகனாகவே இந்த திருமா காலம் பூரா இருந்துடுறேன், உனக்கு மட்டுமே சொந்தமானவன்ற அந்த அர்த்தத்துல ரொம்ப அருமையான ஒரு தலைவர். நான் கூட அவரை எவ்வளவு எதிர்த்தெல்லாம் பேசியிருக்கிறேன். அது அரசியல். மனசுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் மிக உயர்வான ஒரு தலைவர். புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் 8 பேருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் 8 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார். படிக்கவே கூடாது, நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எந்த சமூகத்தை சார்ந்தார்களோ அந்த சமூகத்தை சார்ந்த ராஜ்மோகனிடம் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை 2 துறைகளையும் ஒப்படைத்திருக்கிறார் என்னும் போது உண்மையான புரட்சி தலைவராக அவருடைய அண்ணன் திருமாவளவன் கண்களுக்கு தளபதி விஜய் தெரிகிறார். உண்மையான புரட்சி தலைவர் இவர்தான். அப்போ அவருடனே இனி என் பயணம் இருக்கும் என்ன அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புரியுதுங்களா? அது சில பேருக்கு வயிற்று எரிச்சலை தரதான் செய்யும். ஆனா அண்ணன் திருமாவளவன் இன்னும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சில அரசியல் களத்தில் நடக்கிற சில விமர்சனத்துக்கு நீங்க உங்களோட பதில சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.